எலிசாக்கு ஒரு மான்ஸ்டரை ரொம்பவே பிடிச்சு போனதுனால அந்த மான்ஸ்டர் எப்படியாவது லேப்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அந்த நேரம் அந்த லேபோட டாக்டர் அங்க வந்துறாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவரும் எலிசாக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேரோட முயற்சினால அந்த மான்ஸ்டரை வெளியில கொண்டு வந்துடுறாங்க. அந்த நேரம் அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இதை பாத்துறாங்க. அவங்களும் எலிசாவை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா எலிசா ரொம்பவே சாமர்த்தியமா அந்த மான்ஸ்டரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. மனுஷங்க வாழ்ற இந்த உலகத்துல மான்ஸ்டரால வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்க ஒரு பாத் டப்புக்குள்ள அந்த மான்ஸ்டரை வச்சிருக்காங்க. அதுவும் உப்பு தண்ணி இருந்தா மட்டும்தான் அந்த மான்ஸ்டரால மூச்சை விட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில எலிசா அவங்க கிச்சன்ல இருந்த உப்பு எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த பாத் டப்ல கொட்டுறாங்க. அதுக்கு அப்புறம் தாங்க அந்த மான்ஸ்டரும் பழைய நிலைமைக்கே வருது. அதே நேரம் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எலிசாவை கூப்பிட்டு, நேத்து நீ தான் இந்த லேபை கிளீன் பண்ண, உனக்கு இந்த மான்ஸ்டரை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி எலிசா கிட்ட கேக்குறாங்க. எலிசாவும் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. அப்போ திடீர்னு அந்த மான்ஸ்டர் ரொம்பவே பயந்து அது தங்கி இருந்த வீட்டை விட்டு வெளியில ஓட ஆரம்பிக்குதுங்க. எங்க இந்த மான்ஸ்டரால மக்களுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல எலிசா மறுபடியும் அந்த மான்ஸ்டரை தேடி போக ஆரம்பிக்கிறா. அவன் நினைச்ச மாதிரியே அந்த மான்ஸ்டரும் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துக்கு தாங்க வந்திருக்கு.